ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஒரு வேற லெவலான அனிமேவை பார்க்க போறோம். சும்மா இல்ல, உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். இதுக்கு நான் வெயிட் பண்ணனே சொல்லலாம். பிகினிங் ஆஃப்டர் தி எண்ட். இது உண்மையிலேயே ஒரு சூப்பரான கான்செப்ட். சோலோ லெவலிங் என்னடா முடிஞ்சு போயிடுச்சுன்னு நான் எதிர்பார்த்தேன். அதுக்குள்ளே இந்த எபிசோடு வந்துச்சு. இந்த கதையை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லி ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. என்னை நம்பி பாருங்க, இது உண்மையிலேயே அற்புதமா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷனையும் நான் கொடுக்குறேன். தேவை பார்க்குற ஒருத்தங்க லைக் ஒண்டி போட்டுருங்க, அதுவே எனக்கு போதும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரு ரத்த வெள்ளமா இருக்கு அந்த இடம். இப்படிப்பட்ட இடத்துல தான் நம்ம கதையே ஸ்டார்ட் ஆகுது. அங்க ஒரு வாய்ஸும் கேக்குது, நான் இப்போ கிங்கா மாறிட்டேன். அந்த இடத்துல அந்த ஆளை போட்டு தள்ளுறதுக்கு யாரோ ஒருத்தங்க வராங்க. ஆனா கருணி இல்லாம அவனைய கொண்டுறான். இதே மாதிரி அந்த இடமே கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குது. இவருதான் இருக்கிறதுலயே மோஸ்ட் பவர்ஃபுல் கிங். இது வரைக்கும் நீங்க கேட்டீங்களே, அதுதான் நான், ஒரு கிங். இதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவர் அப்படியே முழுங்க ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு ஒரு பொண்ணோட வாய்ஸ் ஒண்டி தான் கேக்குது, நீங்க இதுக்கப்புறம் ஒரு லைட்டை தேடி போகணும், அதுவும் உங்களோட புது வாழ்க்கையில. இதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு குழந்தை பிறக்குது. அங்க ஒரு லேடியும் சொல்றான், ஏய் ரே, அவனை பாத்தியா? அவனோட கண்ணு அது அப்படியே உன்ன மாதிரி இருக்கு, அவனோட முடியும் உன்ன மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. அங்க ஆத்தர்னு நம்ம ஹீரோவா அங்க கூப்பிடுறாங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அட, நான் எங்க இருக்கேன், உங்களா யாருன்னு. அந்த பர்சனும் அவனையே அவன் அப்பான்னு சொல்லிக்கிறான். அவனை கூப்பிடு, ஆத்தர், நான் தான் உன்னோட அப்பா. அட, நீங்க என்ன பண்ண இருக்கீங்க? அவனுக்கு இதெல்லாம் இப்ப புரியாது. ஆத்தர், நான் தான் உன்னோட அம்மா, என்ன அம்மான்னு கூப்பிடணும், இப்படி இவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் அங்க எந்த விதமான விஷயமும் புரியல. அவங்களே அவங்க பேரண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்கன்னா, அப்ப என்னோட போன வாழ்க்கையில இறந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன். அப்பனா இது ஒரு ரீஇன்கார்னேஷனா? இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கொஞ்சம் வாழ்ந்துறான். அவனை இன்னமும் ஆலிஸும் நால்டும் நல்லாவே பாத்துக்கிறாங்க. ஏதோ நான் அவங்களோட குழந்தைன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா வராங்க. அந்த மாதிரி தான் நானும் ஆக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு அந்த அப்பாக்காரன் ரொம்ப சந்தோஷமா வரான். அங்க நம்ம ஹீரோவோட பாடியை அவனாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் என்ன நினைக்கிறானோ அது நடக்க மாட்டேது. அதுக்கு எதிர்மறையா தான் நடக்குது. ஏதோ இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்கு. இந்த கனவை விட்டு நான் எப்போதான் வெளியில வருவேன்? ஏதோ இங்க இருக்குது பிரிசன் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டேஞ்சான விஷயத்தையே நான் பார்த்தேன். வெளியில ரெனால்டோ அவனோட மேஜிக்கை பயன்படுத்தி அப்படியே உடைப்பானா. அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது, இந்த உலகத்துல சில பல பவர்ஸ் இருக்கு, இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மாசஸ் அவங்க கொள்றாங்க. அங்க வரானா ஹீரோவும் சொல்றான், இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க கிட்ட ஓனான வெப்பனை வச்சுக்க அது அலோவ் பண்ணுது. அதனால எந்த அளவுக்கு என்னால முடியுமோ சரௌண்டிங்க நான் அந்த அளவுக்கு பொஞ்சிக்க விரும்புறேன். இந்த இடத்துல நாலேஜ் அதுதான் ஒரு முக்கியமான வெப்பனே. சீக்கிரமா நானும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஸ்ட்ராங்கா மாறணும். ஏன்னா என்னோட போன வாழ்க்கையில என்னால நிம்மதியா கூட தூங்க முடியாது. அந்த மாதிரி இங்க எதுவும் நடக்க கூடாது. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது. அவனோட பாடியை இன்னமும் அவளுக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ரெனால்டோ, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா அவனை பாத்துக்கோ, மண்டை எங்கேயும் இடிக்காம பாத்துக்கணும். அதான் இத்தனை மாசம் கடந்து போனாலும் நான் அவளுக்கும் இன்னமும் வளரல. அதே மாதிரி இன்னமும் கொஞ்சம் மாசம் போகுது. அங்க அவங்க போயிடுறாங்க. நம்ம ஹீரோ உண்மையிலேயே அங்க தூங்கலாம் இல்ல, அப்படியே குதிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்பதான் ஆத்தரால அவனோட லிம்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியுது. இதுக்கப்புறம் அவன் நைஸா வேற ஒரு இடத்துக்கு போறான். ஏன்னா இப்போதைக்கு யாரோட அட்டென்ஷனையும் அவன் இழுக்க விரும்பல. அப்படியாச்சும் இந்த உலகத்தை பத்தி நிறையவே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு புக் எடுக்கிறான். இது வழியா இவனுக்கு இந்த கிங்டம் பத்தி புரியுது. இப்போ நம்ம ஹீரோ இருக்கிறது டெகாதன். இந்த ஏரியால நம்ம ஹீரோ போந்திருக்கான். இன்னமும் 3 கிங்டம் இருக்கான். ஒரு கான்டினென்ட்லயும் ஒருத்தங்க வாழ்றாங்க. ஒரு கான்டினென்ட்ல டார்ஃபும், இன்னொரு கான்டினென்ட்ல எல்ஃபும், மூணாவதா இப்போ நம்ம ஹீரோ வாழ்ற இந்த கான்டினென்ட்ல ஹியூமன்ஸ் வாழ்றாங்களாம். இந்த இடத்துலயும் கிங்க தான் ஆட்சி பண்ற மாதிரி இருக்கு, போன வாழ்க்கை மாதிரி. ஆனா இது கொஞ்சம் லைட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா இது அவளுக்கும் டெவலப் செய்யப்படல. இங்க இருக்கிற டெக்னாலஜி டெவலப்பிங்ல தான் இருக்கு. அவங்க யூஸ் பண்ற அந்த பவர் சோர்ஸ் அது என்னன்னா, அதுதான் மானா. அதுதான் எல்லாருமே இந்த உலகத்துல மேஜிக்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல மானா அது ஒன்றும் அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாருக்கும்லாம் கிடைக்காது. சில பல ஆளுங்களால தான் மானாவை வெளிப்படுத்த முடியும். 2 வகை இருக்கு, கான்ஜரிங், ஆர்குமெண்டிங். இது என்ன பண்ணும்னா அவங்களோட பாடியோட ஸ்ட்ரென்த்தை இன்கிரீடபிளா ரொம்ப பயங்கரமாக்கிடும். கான்ஜரிங் அப்படி இல்ல, மந்திரவாதிகளால அவங்களோட மானாவை அப்படியே நிறுத்த முடியும். அவங்களால அதை பயங்கரமா கண்ட்ரோலும் பண்ண முடியும். இந்த 2 மானா கூறுகளுக்கும் சில பல எக்ஸெப்ஷனும் இருக்கு. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மானா அதை ஒரே பாயிண்டா அவங்க மாத்தணும். அதுக்கப்புறம் தான் அது ஒரு மானா கூறா மாறும். மாஸ்டரிங் கண்ட்ரோலையும் அவங்களால அடைய முடியும். அதுக்கப்புறம் தான் அவங்கள ஒரு மேஜ்னு எல்லாருமே அழைப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு இன்னொரு விஷயத்த பத்தி தெரியும். கீன்னு ஒண்ணு இருக்கும், அதுவும் மானா மாதிரியே தான். அதை பத்தி எல்லாம் நம்ம ஹீரோக்கு நாலேஜ் இருக்குமா? அதை அவன் ட்ரை பண்ணலான்னு போறான். கிட்டத்தட்ட பவர் அங்க வெளி வந்திருக்கும். அதுக்குள்ள அவங்க அம்மா பிடிச்சிடறாங்க. ஏய் ஆத்தர், நீ இங்க என்ன பண்ணிருக்க? நீ இந்த மாதிரிலாம் அம்மாவை பயமுத்த கூடாது, நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா? அதே மாதிரி என்ன இது? அட, கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஆத்தர், நீ ஜெட்டிலே ஆய் போயிட்டியா? என்ன ஒரு நிம்மதி, நல்ல வேலை இவங்க கண்டுபிடிக்கல. அவங்க அம்மா சொன்ன மாதிரியே நம்ம ஆளு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிருப்பால, அதனால பின்னாடி அவன் கோட்டை விட்டுறான். அதனால உண்மையிலேயே அவன் 2க்கு போயிடறான் ஜெட்டில. பாடி இது நான் என்ன பண்றது? இது உண்மையிலேயே ஒரு பிரிசன் மாதிரி தான் இருக்கு எனக்கு. அதனால பவரை நான் கூடிய சீக்கிரத்துல அடையணும். இதுக்கப்புறம் அவங்க அம்மா ஒரு டைரி மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை எழுதுறாங்க. இதுல 2 வருஷம் ஆயும் நம்ம ஆத்தர் சிரிச்சு அவங்க பார்த்ததே இல்ல. ரொம்ப ஸ்வீட்டான பையன், என்ன
ஒண்ணு சிரிக்க மாட்டான். அதுக்கப்புறம் அவங்க ஆத்தரை காட்டுறாங்க. அவன் குச்சை வச்சு ஸ்வாட் மாதிரி ட்ரைனிங் பண்ணிருப்பானா வந்து அவங்க அம்மா கிட்ட காட்ட அவங்க அம்மா இன்னமும் கடுப்பா வராங்க. என்ன ஆச்சு, ஆத்தர் வந்து இன்னமும் நடக்க கூட ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கத்து தரேன். நான் ஒன்னும் கத்து தரல, இந்த உலகத்திலயும் இது வந்து மாறலப்பா. அதுக்கப்புறம் அவங்க சிட்டிக்குள்ள போறாங்களா, அங்க அவங்க அம்மாவும் சொல்றாங்க, ஆத்தர் இங்க வந்தாலும் என்னன்னு தெரியல, நீ ரொம்ப பிரைட் அப் ஆயிர. ஆமா இல்லையா பின்ன, இங்க இருக்கிற வெப்பன்ஸ் டெக்னாலஜி இதை பத்திலாம் நான் தெரிஞ்சுக்கணும்ல, சோ அதுக்காக தான் நான் இப்படி ஆர்வமா இருக்கேன். அங்க நிறைய விஷயத்த இதே மாதிரி அவன் பாக்குறான். அங்க போற வழியிலையும் இந்த விஷயத்த தான் அவங்க யோசிக்கிறாங்க. அங்க அவங்க அம்மாவும் ரொம்ப கவலைப்படுறாங்க. இவன் வந்து அடிக்கடி அந்த புக்கை பாக்குறதுக்கு ஓடி போயிடுறான். அதே மாதிரி வெளியில அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆர்வமாயிடறான்ல. இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி ஆர்வம் எல்லாமே ரே கிட்ட இருந்து தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இவன் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனை மாதிரி ரொம்ப ஆர்வமா இந்த உலகத்தை பாக்குறதுக்கு போவான்னு நினைக்கிறேன். ஆத்தர் எனக்கு வந்து நீ ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழணும், அதுதான் எனக்கு வேணும். அதுக்கப்புறம் அவரோட அப்பாவும் அங்க ஆத்தருக்கு சும்மா சீன் காட்டணும்னு சொல்லி பயங்கரமா அப்படியே இப்படியே பண்ணி காட்டுறா. அவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க. ஆத்தரும் இதெல்லாம் கத்துக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருக்கான். அதுக்குள்ளேயே அவங்க அம்மாவும் டைம் ஆகுதுன்னு சொல்லி தூங்குறதுக்கு கொண்டு போவாங்களா. நம்ம நம்ம ஆளுக்கு தூங்கலாம் விருப்பம் இல்ல, அங்க புக் இருக்கும், புக்கை பார்த்தோன்னே புக்கு வேணும் அப்படின்னு கையை தூக்குவான். என்ன ஆத்தர் நீ வந்து தூங்கணும், இப்போ தூங்குற டைம் இல்ல, புக்கு வேணும், நான் வந்து புக்கை படிக்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி லுக்க விடுறான். அதுக்கு அவங்க அம்மாவே மயங்கி போயிடுறாங்க. சோ இதனால வேற வழி இல்லாம அங்க புக்கை படிக்கிறதுக்கு அவனை உட்கார வைக்கிறாங்க. கொஞ்சம் தான் ஆத்தர் வந்து கூடிய சீக்கிரத்துல தூங்கிடணும். பாத்தீங்களா நான் வந்து எப்படி ஜெயிச்சேன்னு, விக்டரி வந்து எந்துதான் அங்க புக்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நாலேஜ் அக்யூர் பண்ணி இப்போ அவனுக்கு ஓரளவு இந்த மானானா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரே பாயிண்ட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணாதான் எல்லாமே வெளிவரும். இதே மாதிரி பண்றான், அவ்வளவுதான் வெளி வந்துச்சு. ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஏற்படுது. நல்ல வேலை அங்க ஆலிஸ்க்கு அவளுக்கும் எதுவுமே ஆகல, எப்படி அவன் காப்பாத்திட்டான். ஆத்தரை பாருங்க, அவன் வந்து உள்ளதான் இருக்கான். ஆத்தரை அவங்க தேடி போறாங்க. ஆத்தரை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆத்தர் அப்படியே மிதக்குறான். இது வாய்ப்பே இல்ல, 3 வயசு தான் அவனுக்கு ஆகுது. ஆத்தர் வந்து இந்த வயசுலயே அந்த விஷயத்த கத்துக்கனால அதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இந்த இடத்துல அப்படியே கீழே இறங்கி வருவானா, திடீர்னு கட்டெல்லாம் மேல விழ போகும். அவ்வளவுதான்டா செத்தோம், என்னோட வாழ்க்கை இங்கேயே முடிய போகுது அப்படின்னு அவன் யோசிப்பான். அதுக்குள்ள நல்ல வேலை ஆத்தரோட அம்மாவும் அப்பாவும் காப்பாத்துறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்படியாச்சும் சேஃபா இருக்கணும், நான் வந்து இவங்க 2 பேரோட சைல்டு, அதனால என்ன சேஃபா பாத்துக்கணும்னு பாக்குறாங்க. ஆத்தர் நீ வந்து என்ன பண்ண இருக்க, உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும். ஆத்தர் வந்து ஓகே தானா, இல்ல அவனுக்கு எதுவுமே ஆகலாம், ஓகே தான். இதை பார்த்தோன்னே எதுக்கு இவங்க அழுகுறாங்கன்னு ஸ்டார்டிங்ல புரியல, அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. மாதிரி என்னோட பழைய உலகத்துல சில பல விஷயத்த நல்லா கத்துக்க முடியல. பழைய உலகத்துல நான் இது வரைக்கும் பார்க்காத விஷயத்த இந்த உலகத்துல நல்லா கத்துக்க முடியும், இதுதான் அன்பு. அப்படியே அவன் கட்டி போச்சுன்னே அழுகுறான். அம்மா அப்பா இந்த மாதிரி விஷயத்த அவனோட பழைய உலகத்துல அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்ல, அவனுக்கு புதுசா இருக்கு. இது என்ன ஃபீலிங்னு அவனுக்கு தெரியல. எங்கேயும் அந்த எபிசோட முடியுது. கடைசியில என்னையே எமோஷனல் ஆக்கிட்டாங்கப்பா. சரி ஏதோ ஒண்ணு, அப்புறம் வேற லெவல்ல இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை நம்ம இன்னமும் உயிரோட்டமா பார்க்கலாம். போக போக இன்னமும் நான் தரமா கொடுக்குறேன். இது தேவை உங்களோட சப்போர்ட் ஒண்டிதான். மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இல்ல ஒரு 4K 5K லைக் கொடுங்க. நம்ம இன்னமும் சீக்கிரமா எல்லா எபிசோட்ஸே பார்த்துலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனரா.